கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு இந்த கால வேளையில் நல்வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்த ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து பேசுகிற பொழுது ஆண்டவர் அவர்களை திடப்படுத்துகிறார். கவலைப்படாதீர்கள், உங்கள் தேவைகளை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் அவர்களை திடப்படுத்துகிறார். 26வது வசனத்தை வாசிப்போமானால், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களை பிழைப்பூட்டுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க? எதை குறித்து व्यसனத்தோடு இருக்கிறீங்க? இந்த நாட்களில ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போமானால், அநேக கவலைகளினால, அநேக மனபாரம், அநேக கவலைப்படுகிறதுனாலே மனித சந்ததிக்கு வியாதிகள் அதிகமாகிறது என்கிற ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். கவலைகள் தான் இல்லாத வியாதிகள் எல்லாம் கொண்டு வருமா? தேவனுடைய பிள்ளைகளை, அதிலும் விசேஷமாக எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது? நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. காரணம், நம்முடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவர் யெகோவா ஈரே, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த கால வேளையில என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைப்போட்டு விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவர் இந்த இடத்துல உற்சாகப்படுத்துகிறார் தம்மை தேடி வந்த ஜனங்களுக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறாராம். அப்படின்னா ஜெபம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மத்தேயு 6:33 சொல்லுகிறது, அவரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எதை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க? கண்ணீரோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பாரு. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை ஜீவனுள்ள சாட்சியா நிறுத்துவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மனதிற்கு இவர்கள் மேல இறங்கி வரட்டும். உடைய ரத்த கோட்டுக்குள்ள இவர்களை மூடிமறையும். எதை குறித்து இவர்கள் கவலையோடு இருக்கிறார்களோ, என்ன தேவைகளை குறித்து விசாரத்தோடு கவலையோடு இருக்கிறார்களோ, இன்றைக்கே இவர்கள் தேவைகளை சந்தியும். ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையில செய்தாலும் இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். ஆண்டவரே, இவர்கள் என்னத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு இவர்கள் தேவைகளை சந்தியும். கர்த்தருடைய மனதிற்கும் அளவில்லாமல் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.